சில நேரத்தில் துரதிர்ஷ்டமான ஜாதகங்கள் கூட அதிர்ஷ்டமாக மாறும். சில சமயத்தில் அதிர்ஷ்டமான ஜாதகங்கள் கூட துரதிர்ஷ்டமாக மாறும். இதை என் 25 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் வரக்கூடிய சில வேறுபாடுகள், அது பேசுனா பெரிய டாபிக், ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வேறுபாடுகள்னால ராசியின் குணம் லக்னத்தின் செயல்பாட்டுக்கு ஒத்து வரல அப்படின்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பணவரவுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். இவங்க அதை பெருசாக முயற்சி எடுக்க மாட்டாங்க, அல்லது தான் எதில் வளரும்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், அல்லது இவங்க கவனமெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுட்டு கடைசி சமயத்தில் பணம் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. அதாவது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு நல்ல ஜாதகம், நல்ல தசாபுத்தி நடக்குது, வருமானம் கொடுக்கும். அதாவது ஒரு ரூ. 100 ரூ. 500 அப்படின்னு ஒரு கீழே இருக்கிறவங்களுக்கும் 10,000 50,000 மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கும். இப்போது இதை 1,00,000 2,00,000 மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க ஜாதகத்தில் இவங்க டேலண்ட்டு, இவங்க ஸ்கில் எல்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக வரும். ஆனால் கிடைக்கிறதே பெருசுன்னு அவங்க உட்காந்துக்குவாங்க. அடுத்து வர்ற திசைகள் சுத்தமாக பணமே இவங்களுக்கு தராதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நல்ல திசை நடந்தப்போ அதை நம்ம பயன்படுத்தாமல் போகிறது தான் ராசியினுடைய வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சில மோசமான ஜாதகங்கள் இருக்கும், அப்போ ராசி பலமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன சின்ன நல்ல நேரங்கள் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தி அதுக்கான ஸ்கில்லு, அதுக்கான டேலண்ட்டெல்லாம் அவங்ககிட்ட சின்ன சின்னதாக இருந்தால் கூட ஸ்கில் மூலமாக அதை டெவலப் பண்ணிக்குவாங்க. அதை டெவலப் பண்ணி கடுமையாக போராடி அந்த நேரத்தில் பெரிய பணத்தை சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்படி 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் பொருளாதாரத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் தர முடியும். எது வேணாலும் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவையோ உங்கள் குழந்தையோ அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுட்டு பொறுப்புணர்வோட உங்கள் முதலீடுகளை போடுறதோ, உங்கள் திறமைகளை எந்த நேரத்தில் வெளிப்படுத்தி பணம் பண்ணணுங்கிறத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது உங்கள் குழந்தையின் முகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காண